ஓம் சாந்தி. 10 ஏப்ரல் 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: பக்தி மார்க்கத்தில் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்ல காரணம் என்ன? பாபா சொல்றாரு, கண்ணில்லாதவர்களாக புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டதனால் பக்தி மார்க்கத்தில் வழிகாட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள். எதுக்காக அழைக்கிறாங்க? கண்ணில்லாதவர்களாக புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டதனால் பக்தி மார்க்கத்தில் வழிகாட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி: சங்கம யுகத்தில் என்ன கிடைக்கிறது? பாபா சொல்றாரு, சிவ் பாபாவுடன் தொடர்பு வைப்பதன் மூலம் சங்கம யுகத்தில் என்ன கிடைக்கிறது? சிவ் பாபாவுடன் தொடர்பு வைப்பதன் மூலம் சக்தி கிடைக்கிறது. இல்லை என்றால் சொர்க்கத்திற்கு ஒரு பொழுதும் எஜமானர் ஆக முடியாது. பார்லோக்கிய தந்தையிடம் இருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி சங்கம யுகத்தில்தான் கிடைக்கிறது. மூணாவது கேள்வி: யாருக்கு 2 கிரீடம் கிடைக்கும்? யார் பரமாத்மாவின் முழுமையான துணையில் இருக்கிறார்களோ, யார் பரமாத்மாவின் முழுமையான துணையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரமாத்மா மூலம் லைட் மைட் ஒளி மற்றும் சக்தியின் கூடைய 2 கிரீடமும் கிடைக்கிறது. அவர்களுக்கு தான் பரமாத்மா மூலம் ஒளி மற்றும் சக்தியுடன் கூடிய 2 கிரீடமும் கிடைக்கிறது. நாலாவது கேள்வி: மனிதர்கள் பரமாத்மாவின் மீது குற்றம் சொல்ல காரணம் என்ன? பாவம் மற்றும் புண்ணியத்தின் சம்ஸ்காரத்தின் ஆதாரத்தில்தான் அதிர்ஷ்டம் உருவாகிறது. ஆனால் மனிதர்கள் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் பரமாத்மாவை குற்றம் சாற்றுகிறார்கள். அஞ்சாவது கேள்வி: நம்பர் 1 வெற்றியாளர் யார்? பாபா சொல்றாரு, நம்பர் 1 வெற்றியாளர் யார் அப்படின்னா, மரியாதைக்குரிய புருஷோத்தமராகி அல்லது மரியாதை புருஷோத்தமராகி சதா பறக்கும் கலையில் பறப்பவர்கள்தான் நம்பர் 1 வெற்றியாளர் ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் உள்ளவர்கள் நொடியில் பிரச்சனை அனைத்தையும் கடந்து விடுவார்கள். பறக்கும் கலையில் உள்ளவர்கள் நொடியில் பிரச்சனை அனைத்தையும் கடந்து விடுவார்கள். இரண்டாவது, டேஷ் அடைவதற்காக சதா ஸ்ரீமதப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உயர்ந்த நிலையை அடைவதற்காக சதா ஸ்ரீமதப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, ராவணின் வழிப்படி நடப்பதன் மூலமாக டேஷ் டேஷ் ஆகிவிட்டார்கள். ராவணின் வழிப்படி நடப்பதன் மூலம் துக்கம் உள்ளவர்களாக ஏழைகளாக ஆகிவிட்டார்கள். நாலாவது, சங்கமயுகம் டேஷ் ஆகும். சங்கமயுகம் மரியாதா புருஷோத்தமர் ஆகும். சங்கமயுகம் என்பது மரியாதா புருஷோத்தமர் யுகம். நாலாவது, நம்பர் 1 என்பதின் அடையாளம் ஒவ்வொரு விஷயத்திலையும் டேஷ் ஆகுது. நம்பர் 1 என்பதின் அடையாளம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி பெறுபவர். ஆறாவது, ஒரு தந்தையின் டேஷில் இருங்கள், அப்பொழுது வேறு தொடர்பும் உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு தந்தையின் உயர்ந்த சங்கத்தில், அதாவது ஒரு தந்தையின் உயர்ந்த தொடர்பில் இருங்கள், அப்பொழுது வேறு எந்த தொடர்பும் உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது.
அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.